ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் வைத்தி தனுஷ். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபோன் வந்துட்டு ஐக்யூலேருந்து நியோ 10R ஃபோன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனோட ப்ராசஸர் வந்து ஸ்னாப் ட்ராகன் 8S Gen 3 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு கேமிங். இதில் யூஸ் பண்ணிக்கிற பேட்டரி டைப் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஃபோன் ரொம்ப வந்து ஸ்லிம்மாகவே இருக்கும். இதோட பேட்டரி வந்துட்டு 6400 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு உங்கள் ஃபோன்லேருந்து மற்ற ஃபோனுக்கு வந்துட்டு சார்ஜ் நீங்கள் பண்ணிக்கலாம். பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் இருக்குது. இது என்னன்னா வந்துட்டு நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் சார்ஜ் ரொம்ப கம்மியாகி போச்சு, எப்படி விளையாட முடியும் அப்படின்னு யோசிக்க தேவையில்ல. நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே விளையாடலாம். ஆனால் வந்துட்டு இதனால வந்துட்டு உங்கள் பேட்டரிக்கு வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டும் ஆகாது. ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே மதர் போர்டு கனெக்ஷன் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக இல்லை, இன்ஃபர்மேஷனுக்கோசரம் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? இதோட டிஸ்பிளே வந்துட்டு 1.5K வந்துட்டு AMOLED டிஸ்பிளே வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு 4500 nits ஸ்பீட் பிரைட்னஸ் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. கேமரான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 32 மெகாபிக்சல் கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்துட்டு 50 மெகாபிக்சல் கேமராவும் ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் கேமராவும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேமராவில் வந்துட்டு சோனி லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க பேக்கில். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஓஎஸ் வந்துட்டு ஃபன்டச் OS 15 மேலே ரன் ஆகுது, ஆண்ட்ராய்டு 15 மேலே ரன் ஆகுது. இந்த ஃபோனில் கேம் விளையாடும் போது நீங்கள் வந்துட்டு கூலிங் சேம்பருங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபோன்லேயே வந்துட்டு நிறைய ஹீட் ஆகாமல் இருக்கிறதுக்கோசரம் கூலிங் சேம்பர் டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் டைப் வந்துட்டு 12 GB ரேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் வந்து 256 GB வந்து ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. வந்துட்டு LPDDR5X வந்து ரேம் டைப் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்துட்டு UFS 4.1 ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். கேமிங்க்கு வந்து ஸ்டேபிளாக வந்துட்டு 90 FPS வந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லா கேம்லேயும். இதில் வந்துட்டு அல்ட்ரா கேமிங் மோடுன்னு வேறு வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர், கேம் விளையாடுறதுக்கே நல்ல ப்ராசஸர் இது. ஆடியோக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஆடியோ குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. இதில் வந்து ப்ரொடெக்ஷனுக்கு வந்துட்டு IP65 ரேட்டிங் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக இதுக்கு வந்து 3 வருஷம் வந்துட்டு OS அப்டேட்டும் 4 வருஷம் வந்துட்டு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் வந்துட்டு கொடுக்குற மாதிரி விவோ தரப்புலேருந்து சொல்லியிருக்கு.